2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். அப்ப இனிமேலும் தலைவனாக வைக்கிறதற்கு நீ சித்தம் கொண்டிருக்கிற கருவைக்காக மக்கள் சோதரம். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா இயேசுவே, என் இருதயத்தின் நிறைவு வார்த்தையாய் வரக்கூடாது. என் மாம்சம் தோன்றுகிறது போல என் வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள் என்னை வைத்து நீ இந்த பிள்ளைகளோடு பேசுவீராக. வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற வசனங்களை தவறாய் புரிந்து கொள்ளாதபடிக்கு தடை செய்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சபிக்கிறேன் கர்த்தாவே. தூக்க மயக்கம், நீர் விசாரம், ஏதோ ஒரு யோசனை, அதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு கர்த்தனை கருவை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். அடியானுக்கு வாயாயிருந்து பரிசுத்த ஆவியானவர் இடைவிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். இந்த வசனத்தை இப்படியே வைத்துக் கொண்டு 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். தலைவனாய் வைக்கிறீர். 2 சாமுவேல் போடப்பட்டிருக்கிறது. தலைவனாய் வைக்கிறீர். என்ன இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நம் தலைவனை கட்ட வைக்க போகிறார். நாம் எல்லாரும் அநேகருக்கு நம்மை தலைவர்களை கட்ட மாற்ற போகிறார். நான் உன்னை தலைவனாய் வைக்கிறேன், தலைவனாய் வைக்க போகிறார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் நமக்கு மாற்றி இந்நாள் முதல் கொண்டு நீ ஒரு தலைவி, நீ ஒரு தலைவன். என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக வைக்கிறீர் என்று 2 சாமுவேலையும் 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்திலே தலைவனாக்குகிறீர். என்னை தலைவனை உருவாக்குகிறார், தலைவனாக்குகிறார். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தலைவனாய் வைக்கிறேன். எதற்காக இந்த வார்த்தை கொடுத்தார்கள்? அநேகருக்கு நம்மை ஒரு தலைவனாய் வைக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அடியான் கொடுத்த வார்த்தை கொடை, உன்னை அநேக ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக. வேதத்திலே எத்தனையோ தலைவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். சேனை தலைவர்கள், சிறைச்சாலை தலைவன், படை தலைவன், ரோம தலைவன், சங்கத்து தலைவன், எத்தனையோ தலைவன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என்னை தலைவனாக வைக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவனாக நீ வைக்க சித்தம் கொண்டிருக்கிறேன்? சேனை தலைவனாக அல்ல, உங்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய தலைவனாக அல்ல, உங்களை ஆளக்கூடிய தலைவனாக அல்ல, உங்கள் மீது பெருமை பாராட்டிய ஒரு தலைவனாக அல்ல, உங்கள் மீது ஒரு சுமையை சுமத்துகிற ஒரு தலைவனாக அல்ல.
இன்னைக்கு வேதத்திலே எத்தனையோ தலைவர்கள், வீட்டு தலைவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாங்கத்தின் தலைவர்கள், வம்ச தலைவர்கள் எத்தனையோ உண்டு. ஆனா இன்றைக்கு வார்த்தை என்னை தலைவனாக வைக்கிறேன். எதற்காக? நாம் தியானிப்பதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா, சகேரியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குடிகள் சகேரியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். சொல்வார்கள், தங்கள் இருதயத்திலே தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார், எதை தாங்குவதற்கு பலன் தருகிறார். வாயில சொல்லல, எல்லாருக்கும் சொல்லி பரபட்சிக்கல, பெருமை பாராட்டிக்கல. எருசலேமில் இருக்கிற துதிக்கிற தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொள்வார்கள், தேவனே எனக்கு பலன், தேவனே எனக்கு பலன், தேவனே எனக்கு பலன். நிச்சயமாகவே நம்முடைய இதயத்தில் சொல்லிக் கொள்ளலாம், என்னை கர்த்தர் ஒரு தலைவனாய் வைப்பதற்கு நீ சித்தம் கொண்டிருக்கிறீரே, அன்றைக்கு நீ கொடுத்த பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னை தலைவனாக வைக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவனாய் கர்த்தர் வைக்க சித்தமுள்ளவராயிருக்கிறதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற. கவனியுங்கள், 2 தலைவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்களா? நீதியும் நற்குணமுள்ள தலைவர், நற்குணசாலி, நல்ல குணமுள்ள ஒரு தலைவன். யாரு? அமாசா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ஆட்சி கையில் எடுத்த உடனே அந்த யோவாபை மற்றொரு பாட்டு சொல்லும் பொழுது, என் தகப்பனோடு இருந்த நீதியும் நற்குணசாலியான தலைவனை என் தகப்பனுக்கு தெரியாமலே கொண்டு போட்டுவிட்டார். தேவரே, என்னை நீ தலைவனாக்கு நான் விரும்புகிறேன். நான் ஒரு நற்குணசாலியான ஒரு தலைவனாய் கடமை. நாம் எல்லாரும் நல்ல குணம் படைத்தவர்களாய் நற்குணமாய் இருக்கணும். துர்குணம் அல்ல. நற்குணத்துக்கு எதிர்மறை துர்குணம். துர்குணத்தினாலே நம்ம நினைத்திருக்க கூடாது. நற்குணசாலிகளாய் நல்ல குணம் படைத்த ஒரு தலைவனாய் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் இதுவரைக்கும் இருந்ததுக்கும் இன்றைக்கு பிற்பாடு பரம்பர காலத்துக்கும் நான் ஒரு தலைவனாய் இருக்கும்போது ஒரு நற்குணசாலியாய் காணப்படும். நற்குணங்கள் வெளியே வரணும். என்னை நற்குணசாலியாய் மாற்று. வசனம் சொல்கிறது, நற்குணம் நமக்கு செய்கிற நன்மைகளை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நற்குணம் இருந்தாலே, உனக்கு ஒரு நல்ல குணம் இருந்தாலே கர்த்தரே ஆசீர்வதிப்பார். வேற யாரும் ஆசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வரும். இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்த பெரிய ஆளாகும், இவங்க சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ கர்த்தரால் மகனே, என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஊராரெல்லாம் தெரியும். அடுத்த வருஷம் சொல்கிறது, நீ நற்குணசாலிங்கிறது இந்த ஊரே அறிகிறது. இந்த ஊரெல்லாம் என்ன சொல்வார்களா? அறிவார்கள். நீ குணசாலி, நற்குணசாலி என்பதை நீ நற்குணசாலியா இருக்கும் போதே உன்னை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ உணர்வா. இந்த நற்குணம் இருந்தாலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, எனக்கு இந்த தீமையான இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட கேடுகட்ட எண்ணங்கள், துர்குணங்கள், துஷ்ட குணங்கள் நமக்கு வேணாம். துர்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நம்ம தியானிக்கல. இந்த நற்குணம் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல. அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, மனவாஞ்சை, வாஞ்சையோட அல்ல, மனமோர வசனத்தை, அவ்வளோ சந்தோஷம், வசனங்கள் வெளிப்பட அவ்வளவு சந்தோஷம், மனவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று, காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, அநேக காரியங்கள் உனக்காக கைக்குடி வரப்படப்படுகிறார். காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்களா? நற்குணசாலி. காரணம், வசனங்கள் உள்ளத்தில் நுழைச்சி, வசனத்தை கேட்க வசனத்தின் இருத்திலே நிறைஞ்சு இருக்கு. எனக்கெல்லாம் தெரியும், இந்த வசனம் தானே, எனக்கெல்லாம் தான் தெரியும், நல்லா தெரியும் எனக்கு. இந்த வசனம் தான் தெரியுது, இந்த வசனம் சொல்ல போறாங்க. ஆனால் தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தர் சொல்றாங்க, உனக்காக என் வசனங்கள் வெளிப்படுகிறது. இந்த வசனம் நற்குணசாலியா மாறும் பொழுது உனக்கு இருக்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தரே பார்த்துக் கொள்வார். காரியங்கள் இப்படியா இருக்கிறது, எப்படியா இருக்க காரியம் அவர் பார்த்துக் கொள்வார். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அப்போ அந்த நற்குணசாலியா இருக்கும் பொழுது ஆசீர்வாத தலைமையில தங்குது. நற்குணம் இருக்கிறதுனாலே வசனங்கள் உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறது. அதே காரியம் எல்லாம் கைக்குடி வருகிறது. இன்னொரு காரியங்களை பாருங்கள், நற்குணத்தினாலே. ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். வல்லவர்களாய் மாற்றி நல்ல ஞானம், அறிவு, ஞாபக சக்தி மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிற அளவுக்கு ஞானத்தில் நிறைந்த காரணம் நற்குணத்தினாலே தான். நற்குணத்தினாலே ஆசீர்வாதம் ஒரு பக்கம், நற்குணத்தினாலே காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு பக்கம்.
நற்குணத்தினாலே ஞானம், அறிவு ஒரு பக்கம், இதற்கும் மேலானது வந்திருக்கிறது. ஆவி கனியோ நற்கும். ஆவி கனியோ நற்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில். எபேசியர் 5:9. ஆவியின் கனி ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நற்குணத்திலும் நீதியிலும் நீதியிலும் உண்மையிலும் உண்மையிலும். உண்மை, நீதி, நியாயம், நற்குணம். ஆவியின் கனி என்றாலே ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், நற்குணம், ஐக்கியம். அப்போ இந்த நற்குணம் ஆவி கனிகளினால் அலங்கரிக்கும். அதனால் ஆண்டவரே, என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக வைக்கிறீர். எதற்கு தெரியுமா? நான் நற்குணசாலியான, நற்குணம் கொண்ட ஒரு தலைவனாய் காணப்பட வேண்டும். நற்குணத்துக்குள்ளே ஆசீர்வாதம் அடங்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது, அறிவு, ஞானம், புத்தி அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றின் ஆவின் கனிகளை பிரதிபலிக்கிறது. ஆகினால் என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக வைக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவனாக? நற்குணம் கொண்ட தலைவனாக வைக்கிறேன். இரண்டாவது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவர்களும் அனுப்பினான். அந்த 3 தலைவனும் ஏறி வந்தபோது 3ஆம் தலைவன் ஏறி வந்தபொழுது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு கவனியுங்கள். இந்த தலைவன் முழங்கால் படிடும் தலைவனாய் மாற்றுங்கள். முழங்கால் படிடுகிற தலைவன். வேற எந்த தலைவனுக்கு வேண்டாம். நீங்க முந்தின வசனம் இங்க வாசித்தா முதல்ல ஒரு தலைவனையும் 50 பேரும் நாத்திமுறா பேசுறான். தேவனுடைய மனுஷனே இறங்கி வா, ராஜா கூப்பிடுறாரு. நாணவம். அவன் பின்னாடி 50 பேர் இருக்கிறாங்களே. பக்கபலம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, பணபலம் இருக்குது, வாய்பலம் இருக்குது, ஆண் பலம் இருந்தது. 50 பேர் வச்சு இவன் வார்த்தை தேவனுடைய மனுஷன் வராட்டி இழுத்துட்டு போயிடலாம். அவன் இறங்கி வர கட்டி நம்ம ஏறி போயிட்டு போயிடலான்னு நினைச்சு தேவனுடைய மனுஷனே இறங்கி வா. உடனே சொல்றா, நான் தேவனுடைய மனுஷனா, வானத்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரை பட்சிக்க கடவுது. உடனே பட்சிக்கப்பட்டது. 2வது தலைவரும் தெரிவித்தவில்லை. ஏற்கனவே ஒன்று ஆகி போச்சு. 2வது மயில் அகங்காரம் கழுத்து. தேவனுடைய மனுஷனே இறங்கி வா, ராஜாவோட கூப்பிடுறாரு. நான் தேவனுடைய மனுஷனால் உன்னையும் உன் 50 பேரை பட்சிப்பதான் பட்சி. 3வது தலைவராம் வந்த உடனே இவன் மலைக்கு மேலே ஏறுகிறான். இறங்க சொல்லல. அவன் ஏறி எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அப்போ நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் கடவோம் வாருங்கள். அப்ப ஆண்டவரே, என்னை ஜாதிகளுக்கு நீ தலைவனாய் வைக்கிறேன். நான் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கிறேன்னா, முழங்கால் படிக்கிற தலைவன். என்னை பார்க்கும்போது என் தலைவன் முழங்கால், என் தலைவன் எப்படியோ அப்படியே அவருடைய ஆட்களும் இருப்பார்கள். அரச எப்படியோ ஆண்டி அப்படின்னா எஸ்தர் ராஜாக்கு உபவாசத்திலே நல்ல பழம் வைத்திருந்தார். அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நானும்
என்னுடைய தாதி மாறும். எப்படி சொல்றாங்க? நானும் என் தாதி மாறும் உபவாசிப்போம். நீ போய் சொல்லி சூசான் அரண்மனைக்கு, சூசான் நகரமே இருக்கட்டும். அப்போ இருக்க முடியுமா? தாதிமார்களுக்கு அடிக்கடி 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 அவன் பழக்கத்தினாலே அந்த 3 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, எத்தனை 3 நாள் நானும் என் தாதிமாரும் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கும். எப்படி இருப்பாங்கன்னா, அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும். நான் மாத்திரமல்ல, நான் பழக்கிருக்கிற என் தாதிமார்கள். அதனால் நெவரி என்னை தலைவனாக்குது. அதுதான் சொல்றேன், நீங்க அந்த ஜெபம் 3 பாடல்கள் பாடின உடனே மயங்கால் படைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேர்மைகள் இருக்கணும். தெருவிலிருந்து வசனத்தை வாசிகள் சொன்ன போதும் பயங்கள் நீக்கணும். அதை விட்டுட்டு பிரதர் சொல்லட்டும், பயங்கள் படை சொல்லப்படுத்தாது. ஆனா பழத்து நிற்கும் பயங்கள் இருக்க என்றால் தேவரீர் என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர். எப்படிப்பட்ட தலைவன்? எனக்கு 50 பேர் இருக்கிறாங்க. என்னை அனுப்பி இருக்கிற ராஜா, என் நம்பிதான் அனுப்பி இருக்கிறார். இந்த ஊழியத்தை என் அனுப்பி இருக்கிறார். தேவனுடைய மற்ற ஆனா மற்ற தலைவர்கள இந்த தலைவன் எலியாவுக்கு முன்பாக மயங்கால் பண்ணிட்டு கிடைத்தார். ஆண்டவரே, என்னையும் ஜாதிகளுக்கு முன்பாக மயங்காலில் இருக்கிற தலைவனால் என்னை மாற்றும். நம் முழங்காலில் நிற்கும் பொழுது நடக்கிறதை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்திபலி கொண்ட வஸ்திரத்தோடும் தாழ்மையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்தி நேரம் அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவே கொள்ளைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிடும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு பாவ அறிக்கை, நான் இப்படி செய்தேன், அக்கிரமம் செய்தேன், அநியாயம் செய்தேன், நான் என்னமோ பெருமை நினைச்சேன். முழங்கால் படி தன்னை தானே நிதானிக்கிற ஒரு அனுபவத்தை உருவாக்கும். தன்னைத்தான் நிதானிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான். நீ மற்றவங்க பார்க்காதே, நான் எல்லாம் கர்த்தருக்கு நான் ரொம்ப உத்தமமா இருக்கிறேன், என்ன போல வேற யாருமே இல்லை. தேவத்துல இல்லை. முழங்கால் சொல்லும், நீ பாவிக்கு பாவி, பிரதான பாவி, உன் அக்கிரமம் வானமரை ஏற்றிருக்கிறது, மொழி குறையும் குற்றமும் அதிகமா இருக்குது. நீ முயங்கால் பண்ணிடும் போது ஆட்டோமேட்டிக்கா கத்தோட விழிச்சுடு உணர்வுள்ள இறைச்சி கத்த தந்துடுவார். ஆண்டவரே, என் உணவுல இறைச்சி தாரும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். நீ முயங்கால் பண்ணிட்டப்பா, உன்னையும் அறியாமல் ஆண்டு குர்பானை தாழ்த்த முடியும். நான் இப்படியெல்லாம் நடக்கும். இந்த முழங்கால் நம்மை உணர வைக்கும், பாவத்தை அறிக்கைக்கும். அடுத்தது பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால்
அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் வாசிப்பா. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? சபைக்கு முன்பாக அல்ல. நீ மனிதர்கள் கத்திற்பாக இருக்கிற சபைக்கு முன்னாடி இருக்கிற நீ யாருக்கு உனக்கு தான் கத்தணித்து கொண்டிருக்கிறார். அது பலகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக மேகப்படலாம். என் தேவனுக்கு முன்பாக, தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனுடைய கடைசி வசனப்படுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமா. தினம் 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி முழங்கால் நம்மை ஸ்தோத்திரிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும். ஸ்தோத்திரம் பண்ணி சோத்தரிக்க 2 நிமிஷம். எப்போ படிப்பாங்க? இவ்வளோ நேரம். தேவ பிள்ளையே, மழைகள் நிற்கும்போது முதலாவது சோத்திரம் வரும், ஜெபம் வரும், பாடல் வரும். பாடிக்கொண்டே இருப்போம். காரியம் ஜெயமாய் முடியும். என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்குது. எப்படிப்பட்ட தலைவனாக்குது? முழங்கால் நிற்கும் தலைவனாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என் சபைக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவனாய் நிறுத்தீர்கள். நிச்சயமாகவே இந்த நாள் கொண்டு ஒரு விசேஷ கிருபையை கத்தர் கொடுத்து நம்மையும் சமயம் அப்படி மாற்றுவாராக. இந்த முழங்கால் நிற்கிறது காரணம், முதலாவது பாவத்தை உணர வைக்கும், 2வது சோதனை செலுத்தி ஜெயமளிக்க வைக்கும். இன்னொரு வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 7:60. முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இவர்கள் இந்த பாவத்தை சுமந்தாதிரு மிகுந்த சத்தமிட்டு இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். முழங்காலிலே மற்றொரு குற்றம், அவன் தான் இல்ல, இவள் பாவத்தை மன்னி. கல்லால் தேவனை கல்லால் கொண்டார்கள். இயேசுவின் சீஷன் என்று இந்த தேவானை சொல்லலாம், வேற யாரையும் சொல்ல முடியாது. அவர் தெரிந்து கொள்ள பணிகளை சீஷனோட சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினவன் இந்த தேவானே. காரணம், அவரை கல்லால் அடிக்கிறார்கள். அவன் உயிர் போகும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான். அதுக்கு காரணம் முழங்கால் படியிட்டு. எப்படி ஆரம்பிக்கிறதுக்கு? அவன் முழங்கால் நின்றதினாலே மன்னிக்கும் மனப்பான்மை கிடைச்சு. மன்னிச்சான், மறந்தான், மாண்டே போயிட்டான். மன்னிச்சுட்டான், எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து ஆண்டு சமூக தேவைப்படியே முழங்கால் மன்னிக்க வைக்கும். எப்படிப்பட்ட துஷ்டனையும் மன்னிக்க வைக்கக்கூடியதுதான் முழங்கால் நிற்கும் போது அப்படியே மன்னித்து மறக்க. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பேருக்காக நாம் அப்படியே மன்னித்து மறந்து போகிறோம். என்ன செய்தாலும் மறப்பதற்கு கற்றுக்கு இந்த முழங்கால் நிற்கிறது. சார், ஆண்டவரே, என்னை ஜாதிக்கு தலைவனாக வைக்கிறீர், இன்னைக்கு வைக்கிறீர். எதுக்கு தெரியுமா? என்னை முழங்கால் நிற்கும்போது எல்லாத்தையும் மன்னிப்பதற்கு நீ எனக்கு கருவி செய். அப்படிப்பட்ட தலைவனாக மாற்று. இந்த முழங்கால் பாவத்தை உணர வைக்கும். இந்த முழங்கால் ஜெயத்தை கொண்டு வரும். இந்த முழங்கால்
எல்லாரையும் மன்னிக்க வைக்கும். இன்னொரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36 வாசித்த பிற்பாடு 35 வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு இவைகள் என்ன சொன்னார்? இவைகளை சொன்ன பின்னா முந்தின வசனத்தை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு பார்க்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இவைகளை சொன்ன பிற்பாடு முழங்கால் படித்தானே. அவன் என்ன சொன்னான்? 35 வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், எப்படியா பலவீனம் உள்ளவர்களை தாங்கவும், வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். உங்களுக்கு மேல காண்பிக்கிறேன். வாங்குறதை பார்க்கிலும் கேட்டு வாங்கி போட்டுக்கிற அவசியம். வாங்குறதுக்கு கணக்கு கொடுத்தாகணும். நான் பயப்படுறேன்னா சபையில் அறிவிக்க, எனக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், இது செய்யணும், கொடுங்க குடிச்சிட்டு நீங்கள் குடிச்சிட்டு அந்த தலையை நான் பார்த்து சொல்லுங்க. ஏன் சாமி நான் கணக்கு கொடுக்க முடியாது? எனக்கு இருக்கிறதே போதும் என்று நினைக்கிறேன். போதுமானதை கர்த்தர் கொடுக்கிறார். நான் கேட்டு வாங்குறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம். இதை கேளு, அதை கேளு, இதை கேளு, அதை கேளு, இதை கேட்டு வாங்க, அதை கேட்டு தேவையில்லை. வாங்குறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம். காரணம் முழங்கால் சொல்லிக் கொடுக்கும். பலவீனரை தாங்கவும், ஜெபம் பண்ணவும், கொடுக்கவும். அப்போ என்னை ஆண்டவரே ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். எப்படிப்பட்ட தலைவனாக்குகிறேன்? முதலாவது சொல்லி நற்குணம் கொண்ட தலைவனாய் மாற்று. இரண்டாவது மயங்கால் இருக்கிற தலைவனாய் மாற்று. மூன்றாவது 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலகாலத்துக்குள் தகுந்த யோசனை காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுகிற தலைவர். எப்படிப்பட்ட தலைவனா? தகுந்த. அது காலாகாலம். அவர் காலம் முடிச்சு. இப்ப இளைய தலைமுறை அவர்கள் இளைய தலைமுறை நடத்த முடியுமா? இளைய தலைவர்களுக்கு உங்களால் பேச முடியுமா? யோசனை சொல்ல முடியுமா? இப்போ வரைக்கும் பின்னாடி வரைக்கும் கூட்டத்துக்கு செய்ய முடியுமா? ஆண்டவரே, என்னை எத்தனை காலங்கள் மாறினாலும், காலங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும், நான் சொல்லுகிற யோசனை தகுந்த யோசனை இருக்கட்டும். நான் பதறி பேசிடக்கூடாது, பதறி யோசனை சொல்லிடக்கூடாது. சேர்ந்துருங்க, பார்த்துருங்க, முடிச்சிருங்க, போயிடுங்க. பார்க்கலாம், ஜபத்தில் வைக்கலாம், காரியத்தை செய்வார், ஒருத்தர் செய்வார். போ டாக்டர் போயிட்டு போ, உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். அவங்க போயிட்டாங்க, போனன்னு சொல்ல மாட்டேன், போ, உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். இது செய்யலாமா நினைக்கிறேன், செய், கர்த்தர். தகுந்த யோசனை சொல்லுகிற தலைவர்கள். ஒரு தலைவன் உண்டு, யோசனை சொல்லுகிற. நம்முடைய ஆண்டுடைய பேரிலே அவர் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனை சொல்கிற கர்த்தர். யோசனையில் அவர் பெரியவர், செயலிலே வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். அப்போ காலாகாலத்துக்கு தகுந்த யோசனை. அப்ப நான் யோசனை சொல்லுகிற தலைவனாய் மாற, யோசித்து ஜபத்தில வைத்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தலைவனாய் மாற்ற வேண்டும்.
எடுத்தோம் லோத்தம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், தெரியுதல்ல. அடிக்கடி நான் சொல்வேன், நாம் கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. ஆனால் சில பேர் சொல்வார்கள், கையளவு இருந்தால் போதும் எங்களுக்கு, கடலளவு தேவையில்லை. கையளவு மேகம் அது போதும். இல்லை இல்லை, கடலளவு நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையே. வேதத்தை ஆராய ஆராய தகுந்த யோசனை, தகுந்த யோசனை, தகுந்த யோசனை. ஆண்டவரே, காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுகிற தலைவர்கள் எப்படிப்பட்ட கொடுக்கிறோம்? தகுந்த யோசனை சொல்லுகிற தலைவர்கள். ஆண்டவரே, என்னையும் என் சபைக்கு முன்பாக ஒரு தகுந்த யோசனை சொல்கிறார். அவர் சொல்லிதான் கேட்டு குட்டி சொல்றாரு. அவர் பேச்சு கேட்ட போன பத்தியா குட்டி சோறா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க தலைவர் சொன்னார், எங்க மெய்பர் பாஸ்டர் சொன்னார், இந்த யோசனை சொன்னார், அதை கேட்டோம், நன்மையா கத்த குடித்து கொடுத்தார். ஏன்னா கத்த தானே வைக்கிறாரு, ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாக வைக்கிறீர். அப்போ யோசனை சொல்லுகிற தலைவன் எப்படிப்பட்ட யோசனை சொல்லு? அந்த யோசனை சொல்வதினாலே பாருங்கள். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 14-15. கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 14-15. கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய யோசனைக்காரராகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கு என்று விழுந்தது. ஓபேத்-ஏதோமி தென்புறத்திற்கும். அப்போ இந்த ஓபேத்-ஏதோம் யார் என்றால், தாவீது தன்னுடைய தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் வைத்து ஆசீர்வாதத்தை பெற்ற, சுதந்திரத்தை பெற்றவன் தான் ஓபேத்-ஏதோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் காட்டிய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பெட்டியை வைப்பதற்கு தகுதிப்பட்டிருந்தார். அதுதான் விவேகமுள்ள யோசனை. உன்னை அநேகருக்கு அவனை தகுதிப்பட, அவன் வீட்டுக்கு போ, அவன் ஆசிரமா இருப்பான், அவன் வீட்டுக்கு போ, அங்க நல்ல ஆடல் பாடல் இருக்கும், துதி சோத்திரம் இருக்கும், அங்க போ, அங்க எல்லாத்தையும் நீ கற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த தகுந்த யோசனை உன ஒரு தகுதி உள்ளவனாய் மாற்றிடும். ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசைக்கு காரணம் அவன் விவேகமுள்ள யோசனை கேட்டான். இன்னொரு யோசனையை பாருங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 நாளாகமம் 29:36. ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. சந்தோஷப்படுவதற்கு காரணம் சடுதியான யோசனை பிறந்தது. சட்டுக்கு ஒரு யோசனை பிறந்தது. எல்லோரும் ஏகோபித்து சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் ஆயத்தமாயிருந்தார்களாம். எல்லாரும் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆயத்தமாயிருந்து சந்தோஷப்படுவதற்கு காரணம் அங்க ஒரு யோசனை சடுதியா இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற யோசனை அநேகரை சந்தோஷப்படுத்தணும், துக்கப்படுத்திடக்கூடாது. அநேகரை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படுகிற அளவுக்கு அந்த யோசனை இருக்கணும். இன்னொரு யோசனை பாருங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் நீதிமொழிகள் 2:11. நல்ல உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை உன்னை கீழே விழவே விடாது, உன்னை காப்பாற்றும். எங்கேயுமே தலைவினை விடாது. நீ அவமானப்பட சூழ்நிலை உன்னை அழகாக காப்பாற்றி உட்கார வச்சிரு. ஆண்டவரே, என்னை யோசனை சொல்லுகிற தலைவனை மாற்றும். நல் யோசனை
இன்னொரு யோசனை சொல்கிறேன் பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சொன்னது மீகா 3:1. நான் சொன்னது ம். யாக்கோபின் தலைவர்களே, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கல்லவோ அடுத்தது. உங்களுக்கு அல்லவா அடுத்தது. உங்களுக்கு நியாயம் நீதி என்று கற்றுக் கொடுக்கிறாரே தலைவர்களே, எருசலேமின் தலைவர்களே, இந்த யோசனை நியாயமாய் நடக்கணும், நீதியாய் நடக்கணும், கற்றுக்கொள்வாய் நடக்கணும், அநீதியாய் நடக்கணும். யோசனை சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குது, நல்ல நற்குணம் கொண்ட தலைவனாக, முழங்கால் படுகிற தலைவனாக, தகுந்த யோசனை சொல்கிற தர்மம் காலாகாலங்களுக்கு அது எத்தனை காலம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறாரோ அத்தனை காலாகளுக்கும் தகுந்த யோசனை. பாஸ்டருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு யோசிக்க தெரியல, யோசனை சொல்ல தெரியல, விட்டு நாங்கள் போய் கேட்கலாம் போ அப்படி சொல்லாத அளவுக்கு காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை தலைவனாக மாற்ற. 4வது ஒரு தலைவனை பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 9:18. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து ஜெபாலய தலைவன், இவன் ஆலய தலைவன், ஒரு தலைவன் ஒருவன் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து ஒரு தலைவன் உண்டு பணிந்து கொள்கிற தலைவன். யார் இவன்? பணிந்து கொள்கிறவன் கர்த்தரை. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை தலைவனை வைங்க, நான் எப்பொழுது கர்த்தரை பணிந்து கொள்ளணும், எந்த வேளையிலையும் நாம பணிந்து கொள்ளுங்கள் காணப்படணும்ப்பா, பணிந்து கொள்ளுங்கப்பா. ஒருவன் வந்து ஒரு தலைவன் அவனை பெயர் சொல்லப்படல, பணிந்து கொண்டான். இந்த பணிந்து கொள்கிற தலைவனுக்கு சாக்கியத்தை பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது ஜெபக்காரரின் தலைவர் மார்க்கு 5:22. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுகிறவன். பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த தலைவன் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே இவ்வளவு பெரிய ஆளு தலைவனுக்கு முன்பாக ஆலயத்தை நடத்துகிற ஒரு ஜெபாலய தலைவன், ஒரு ஆலயத்தை நடத்தக்கூடியவன் ஓடி வந்து பணிந்து அவனை பார்த்து வேண்டிக் கொள்கிறார். ஜெபாலயத்தை கண்டு அவரை பாதத்திலே விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம், காலை தொட்டு, நான் விட மாட்டேன், உன் காலை விட மாட்டேன், நீ வந்து என் மகளுக்கு ஜீவனை கொடுத்தாலும் நான் விட மாட்டேன். எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட தலைவனா என்னை மாற்றதப்பா. எல்லாருக்கும் தாழ மோசேயும் ஆரோனும் சபையாருக்குள்ளாக தாழ விழுந்தார்கள். தாழ்மை அவசியம். அது அப்படிப்பட்ட தலைவனை மாற்றுங்க. அவன் பணிந்து கொள்கிறவன், பாதத்தில் வீழ்கிறவன். இன்னொரு தலைவை பாருங்க, பார்த்து மாற்றமல்ல. லூக்கா 22ஆம் அதிகாரம் 26-27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. லூக்கா 22:26-27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், பெரியவன் எப்படி இருக்கணுமா? சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் எப்படி இருக்கணுமா? பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். போதும். வாசித்து பணிந்து கொள்கிறவன், பாதத்தில் விழுகிறவன். இங்க பார்க்கிறோம், பணிவிடை செய்கிறவன். இன்னொரு தலைவன், அவன் பரிசுத்த
காரியத்துக்கு தலைவர்கள், பரிசுத்த பர்வதத்துக்கு தலைவர்கள். பணிந்து கொள்கிறவன், பாதத்திலே வீழ்கிறவன், பணிவிடை செய்கிறவன், பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவன். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் பரிசுத்த தலத்தின் போதும் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள். என்ன தலைவர்கள்? பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள். தேவ பிள்ளையே, உன்னை தேவன் துணைத்தான் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுக்குமொழி போல பணிந்து கொள்கிறவன், பாதத்தில் வீழ்கிறவன், பணிவிடை செய்கிறவன், பர்வதத்தில் ஏறுகிறவன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமில்லை. ஆனால் ஆண்டவரே, என்னை பணிந்து கொள்கிற தலைவனாய் மாற்று. கடைசியா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி அப்போஸ்தலர் 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியாவுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த யாராவன்? பொக்கிஷ தலைவன். பொக்கிஷத்திற்கு தலைவன். அநேக பொக்கிஷத்துக்கு, அந்த நாட்டுடைய எல்லா பொக்கிஷத்துக்கும் அவன் தலைவன். ஓ, பார்த்த சுத்தி வருஷ கடைசியா பொக்கிஷம் பண்ண எல்லா பொக்கிஷக்காக எனக்கு அந்த இந்த பூமிக்குரிய பொக்கிஷமே, இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பொக்கிஷ தலைவன். எப்படிப்பட்ட பொக்கிஷ தலைவனாய் கர்த்தரை வைக்க நாம் விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44-52. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44-52. அன்றியும் பரலோக ராஜ்யம் இடத்தில் புதைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஒப்பாய் போதும். என் பரலோகத்தின் காரியம் இருக்கா? பரலோகத்தின் காரியம் பொக்கிஷமா இருக்கலாம். 52ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டு தேறின தலைவன் எவனோ தன் பொக்கிஷத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து புதியவைகளையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கிற தலைவன். இந்த வேதத்துக்கு பொக்கிஷத்தை எடுத்து நான் இந்த பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்கிறேன்னா மண்பாண்டத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம். எங்க பெற்றிருக்கிறோமா? யாரா மண்ணு பானை வைப்பாங்களா? லாக்கரை வைப்பாங்க, வீரரை வைப்பாங்க. ஆனா நம்ம மண்ணில வச்சு மண்பாண்டம் இந்த சரீரம். ஆண்டவரே, என்னை பொக்கிஷத்துக்கு தலைவனாய் வைங்க. நிச்சயமாகவே ஜாதிகளுக்கு என்னை தலைவனாய் வைக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவன்? நற்குணமுள்ள தலைவன், முழங்கால் இருக்கிற தலைவன், தகுந்த யோசனை சொல்கிற தலைவன், பணிந்து கொள்கிற தலைவன், பொக்கிஷத்தை கொடுக்கிற தலைவன், அன்பின் தெய்வம். மனன்றியோடு சொந்தரிக்கிறோம். தேவரீய கர்த்தாவே, நெத்திரு பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவே, சண்டே ஸ்கூல் வைத்து ஆசீர்வதிங்க. மகிழ் என்று பாராமல் ஓடோடி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை ஜாதிகளுக்கு தலைவனாய் வைக்கிறீர் ஐயா. ஆளுவதற்காக அல்ல, அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல,
உமக்கு முன்பாக தாழ பணிந்து கொள்ள ஒரு தலைவராய் மாற்றுவீரார். வந்த மக்களை ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.